நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது குலதெய்வம் வீட்டிற்கு வரவில்லை என்றால் இந்த மந்திரத்தை சொன்னால், முறைப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்போது குலதெய்வம் தடங்களாக இருக்கிற குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இது. இந்த மந்திரம் தெய்வத்தை ஒவ்வொரு ஆளுகளுக்கு தெய்வத்தை கட்டிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவங்க ஒரு 5 வாழைப்பழத்தை ஒரு சாமி ரூமில் வச்சு இந்த மந்திரத்தை 108 தடவை, காலையில் 108, சாயந்தரம் 108, ஒரு 5 நாள் நீங்கள் சொல்லி வரும்போது அந்த தெய்வமாகப்பட்டது உங்கள் கனவுல தோணும். எந்த குலதெய்வம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் அந்த குலதெய்வம் நான் இந்த பக்கத்தில் தான் இருக்கேன், இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை எத்தனையோ பேர் நல்லபடியாக பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, இந்த குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப பேர்த்துக்கு கட்டில் நிற்கிறதுனால இல்லை வீட்டுக்குள்ளே வராதனால பல இன்னல்களை கொடுக்கும், பல பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்துக்கு திடீர்னு பண இழப்பு, பணம் வராமல் போயிடுறது, இல்லை தொழில் இல்லாமல் போயிடுறது, இல்லை மேலுகாலுக்கு முடியாமல் போயிடுறது. இந்த மாதிரி இதில் இந்த ஓம் ஐம் க்ளீம் ட்ராம் ஸ்ரீம்னு போட்டு, அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை போட்டு ஹூம்பட் வசி அப்படின்னு சொல்லும்போது, இந்த 5 வாழைப்பழத்தை வச்சு சொல்லும்போது அந்த 5 வாழைப்பழத்தில் 5 வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் அணுங்கி போயிருக்கான். அதாவது அணுகி போயிருக்குன்னா கெட்டு போயிருக்கும். அந்த மந்திரத்தை அந்த வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே ஆற்று தண்ணிகளை விட்டுற வேண்டியது. இது மாதிரி 5 நாள் செய்யும்போது அது கனவுல தோன்றி நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு, குலதெய்வம் வராதவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும். இது அதி அற்புதமான மந்திரம். இதை பயன்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நல்லா பயன்படுத்துங்க. இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபா இல்லை 51 ரூபா, 101 ரூபா, இந்த மாதிரி எது இருக்கோ அதை குலதெய்வத்துக்கு நான் வைக்கிறேன், எனக்கு நீ நேராக நீ எங்கே இருக்கீன்னு காட்டு அப்படின்னு சொல்லி வச்சு இந்த மந்திரம் ஜெயிக்கலாம். அதே போல் குலதெய்வம் வராமல் கட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சும்மாவே இதை மந்திரத்தை சொல்லும்போது அருமையான ஒரு இது கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஓம் ஐம் க்ளீம் ட்ராம் ஸ்ரீம். இப்போ ஒரு மாரியம்மன் அப்படின்னா மாரியம்மன் ஹூம்பட் வசி சுவாகா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பல பேருக்கு இந்த குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எந்த குலதெய்வம்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குலதெய்வம் கட்டில் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்குது, ஒரே பீடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மந்திரத்தை இந்த மாதிரி 5 வாழைப்பழத்தை வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு நல்லா பயன்பெற்றிருக்காங்க. வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எல்லாத்துலேயுமே விருத்தியை கொடுக்கும். குலதெய்வம் முதல்ல, அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம், மற்ற எல்லா தெய்வமுமே. அந்தளவுக்கு இது ஒரு அருமையான மந்திரம். இதை பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஈடு மருந்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு. அதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டம்ளர் முருங்கைச்சாறு குடிக்கணும். அதுக்கடுத்து ஒரு 1 மணி நேரம் சென்ற பின்னாடி எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் ஒரு 2 ஒரே சம அளவு போட்டு அது ஒரு 1/2 டம்ளர் 1 மணி நேரம் சென்று குடிக்கணும். இது மாதிரி 3 நாள் குடித்தா ஈடு மருந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். எவ்வளோ பெரிய ஈடு மருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மந்திரவாதி ஈடு மருந்து கொடுத்துருந்தாலும் சரி, அதுக்கு உடம்புல இருக்கிற இடம் தெரியாமல் வெளியேறிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமானது. இதை அவர் பயன்படுத்தணும் அப்படின்றத அவரும் பயன்படுத்தணும். அதே மாதிரி மற்றவங்க யாரும் இந்த மாதிரி இதில் துன்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத இது ஒரு வேண்டுதலாக வச்சு இதையும் பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த அவ்வளோ அற்புதமான இந்த ஒரு மந்திரத்தை
நீங்கள் சொல்லி இந்த குலதெய்வ கட்டிலிருந்து விடுபடவும், அதே மாதிரி மந்திரவாதிகள் கட்டி அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு வர விடாமல் செஞ்சுருவாங்க, அதை தடுக்கவும் எல்லாத்துக்குமே ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஒரு மந்திரம். அதே மாதிரி இது குலதெய்வ கட்டு மட்டும்தான் தீருமா அப்படின்றது ரொம்ப பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது, எல்லா விதமான கட்டும் தீரும். மிகவும் நன்றி. மந்திரத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள்.